இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, நம்மை காக்கும்படி நம்முடனே இருக்கிற தேவன். எரேமியா 1:8 உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். சங்கீதம் 121:5 கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்ற வசனத்தின்படி நாம் தூங்கினாலும் கூட அவர் தூங்காமல் இருந்து நம்மை காக்கிறார். அவர் நம்மை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். நம் வீட்டிற்கு நாம் தாழ்பால் போடலாம், ஆனால் நம் தாழ்பால்களை பலப்படுத்துவது ஆண்டவரால் மட்டுமே முடியும். சங்கீதம் 147:13 அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 127:2 கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று பார்க்கிறோம். இரவு பகலாக காவலாளர்களை நாம் நியமித்தாலும் நகரத்தை காக்கிறவர் ஆண்டவர் மட்டுமே. நம்முடைய பாதுகாப்பு தேவனுடையது. லூக்கா 13:34 கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்க்க மனதாயிருக்கிறார். கோழி குஞ்சு தன் தாயின் சிறகுகளின் கீழே இருக்கும் வரை அதற்கு பாதுகாப்பும் உண்டு, போஷிப்பும் உண்டு. குஞ்சுகளுக்கேற்ற ஆகாரம் கிடைத்ததும் தாய் பறவை குரல் கொடுக்கும். குஞ்சுகள் வேகமாக வந்து சாப்பிடும். கழுகு அருகில் வந்தாலோ அல்லது குஞ்சுகளுக்கு ஆபத்து வருகிறதாயிருந்தால் கோழி குரல் எழுப்பும். எல்லா குஞ்சுகளும் தாயின் சிறகுகளின் கீழ் வந்து அடையும். அதுபோல ஆண்டவருடைய பாதுகாப்பின் எல்லைக்குள்ளே நாம் இருக்கும் வரை நமக்கு பாதுகாப்பு உண்டு. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறினாலும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவர் அருகில் இருக்கும் வரை நமக்கு பாதுகாப்பு நிச்சயம். சங்கீதம் 91:4 அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய செட்டையின் கீழே நமக்கு நிச்சயமான பாதுகாப்பு உண்டு. எந்த சூழ்நிலை ஆனாலும் ஆண்டவரை விட்டு தூரம் போகாமல் நம்மை காத்து கொள்வோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை காக்கும்படி எங்களோடு கூட இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எப்போதும் உங்க செட்டையின் கீழ் நாங்கள் அடைக்கலம் புகுந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. Have a blessed day.